திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காய பஜ்ஜி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வெங்காய பஜ்ஜி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு வச்சு தான் ரெடி பண்ண போறேன். இது ரொம்ப ஈஸியா நம்ம 5 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு தோலத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு மெலிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணிக்கங்க. நல்லா பெரிய வெங்காயமா எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி பஜ்ஜி பண்ணும்போது பஜ்ஜியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ணிருக்கேன். இப்ப நமக்கு வெங்காயம் ரெடி ஆயிருச்சு. அடுத்துதான் 200 கிராம் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா நான் ஃபுட் கலர் ஆட் பண்றேன். அது வெறும் கலருக்காக மட்டும்தான், நீங்க வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஒரே டைமா ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. நம்ம தண்ணியா கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும். அதனால இந்த அளவுக்கு கரெக்டா கரைச்சிக்கங்க. இப்ப நமக்கு பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்துதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நனைச்சு நம்ம போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா நனைச்சு ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் 2 பக்கமும் நல்லா நனைச்சிட்டு ஆயில போட்டு ஃப்ரை பண்றேன். இது ஒண்ணு போட்டு நமக்கு நல்லா வெந்து மேல வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். நம்ம 1 by 1 போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு ஃபுல்லா ஒட்டிக்கும். இப்ப இது நல்லா வெந்து மேல வந்துருச்சு. அடுத்தா இன்னொன்னு நான் போடுறேன். இதுவும் நல்லா வெந்து மேல வந்துருச்சு. அடுத்ததா 3ஆவதா நான் ஒண்ணு போடுறேன். இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப அடுத்த பக்கம் நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம குக் பண்ணணும். ஹைல வச்சோம் அப்படின்னா உடனே கலர் மாறிடும். ஆனா உள்ள வேகாமையே இருக்கும். இப்ப இது நல்லா வெந்துருச்சு. இதை நான் எடுத்துறேன். பஜ்ஜில இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்ப ஒண்ணு அதே மாதிரி எண்ணெய் ஃபுல்லா நான் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துறேன். இப்போ எல்லா பஜ்ஜி எடுத்தாச்சு. நம்மளோட இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவுல பண்ண வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. 5 நிமிஷம் கூட ஆகாது இது ரெடி பண்றதுக்கு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.